இந்த ஊருக்கு கிளம்பும்போது பேக் பண்ணுற வேலைய விட ரிட்டர்ன் வந்து அன்பேக் பண்ணுற வேலை இருக்குது பாருங்கள். அதுவும் ஊருக்கு கிளம்பும்போது ரூம் அப்படியே கச்சமச்சான்னு போட்டு போயிடுவோமா, ரிட்டர்ன் வந்து பார்த்தா தான் அதோட அழகே தெரியும். சின்ன வயசுலலாம் நம்மளோட அதிகபட்ச வேலை என்னமா இருக்கும், ஊருக்கு போகும்போது என்ன ட்ரெஸ் போடணும்னு செலக்ட் பண்ணி அதை போட்டுட்டு போகணும், அவ்வளோதான். ரிட்டர்ன் வரும்போது கூட வந்தோடனே போய் பெட்டில் படுத்து தூங்கிடுவோம். இது அன்பேக் பண்ணுற வேலை, குக் பண்ணுற வேலையெல்லாம் அம்மா பார்ப்பாங்கல்ல. இப்போ இதெல்லாம் நம்மளே பண்ணும்போது தான் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்றதே புரியுது. நான் 3 நாள் அம்மா ஊருக்கு போயிருந்தேன். லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அதே 3 நாள் மோகனும் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப்பு போயிருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டாங்க. ஆக்சுவலி இது டியூஸ்டே மார்னிங்கு மாறா ஸ்கூலுக்கு போயிட்டா, மோகன் வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ரூம் க்ளீனிங்லாம் பண்ணுறேன். நைட்டே வந்துட்டோம். நைட்டு இந்த பெட்டை மட்டும் லைட்டாக ரெடி பண்ணி அப்படி அப்படியே படுத்து தூங்கி அப்படி அப்படியே எழுந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் போகிறதுக்கு முன்னாடியே இந்த பெட் வரலாம் மாற்றணும் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். வந்ததுக்கப்புறம் சரி அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருந்தேன். பட் இது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே முடிக்கிறது தெரியாமல் கொஞ்ச நாள் நானே அப்படி இப்படின்னு சுற்றிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த கட்டில் மேலெல்லாம் இந்த பொருள் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ எடுத்து மறுபடியும் வேறு வேறு இடத்துல வைப்பேன். மறுபடியும் நெக்ஸ்ட் டேவே கையில் எது மாட்டினாலும் அந்த இடத்துல தான் வைக்க தோணுது. அது ஏன்னே தெரியல. அண்ட் இந்த கண்ணாடி வளையல் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கியிருந்தேன். அதுவும் எங்கேயோ இருந்தது. இப்போ தான் பார்க்குறேன். அதை பார்த்தோன்னே எனக்கு உடனே கையில் போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. அதுவும் இந்த காம்பினேஷன் க்ரீன் வித் ரெட் வேறு லெவலில் இருக்குது. யாருக்கெல்லாம் கண்ணாடி வளையல் பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே சேஞ்ச் பண்ணி வச்ச மாதிரி பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி ஆக்சுவலி தை கிருத்திகை, ஈவினிங் சாமி கும்பிட்ணும். அதெல்லாம் அத்தை பார்த்துப்பாங்க. பட் ஆஃப்டர்நூன் நான் லாகினும் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அவசர அவசரமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். இதுதான் என்னோடய ஒர்க் பிளேஸ். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி பொங்கலுக்கு வியர் பண்ண ஜுவல்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அண்டு இந்த கிளிப்பு, இந்த கண்ணாடி வளையல் எல்லாமே அது எனக்கு அழகாக அந்த ஒர்க் பண்ணுற இடம் வந்து எல்லாம் விற்கிற மாதிரி செட் ஆகிடுச்சு. எது எது எந்த இடத்துல இருக்கணுமோ அதை தவிர மற்ற எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இயரிங் பாக்ஸ்லாம் வந்து அப்படியே இருக்குது. ஆசாசியாக ஒரு இயரிங்கும் வாங்கியிருப்பேன். பட் இந்த டெய்லி வியர் இயரிங் வாங்கினதுக்கப்புறம் அதெல்லாம் தொடுறதே கிடையாது. அண்ட் இதெல்லாம் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த இந்த ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன்.